சாந்தி. எங்களுடைய அமைப்பில் மட்டும்தான் தாய் தந்தை குழந்தைகள் என்ற உறவு முறை. ஏனைய ஆன்மீக அமைப்புகளில் குரு சிஷியர்கள் என்ற உறவு முறை. குரு சிஷியர்கள் என்ற உறவு முறையில் உன்னதமான, அதாவது அதிகமான டிசிப்ளின், அதாவது கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் நெருக்கமான உறவுகள் குறைவாக இருக்கும். அதனால்தான் ஏனைய ஆன்மீக அமைப்புகள் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கவும் முடியவில்லை, அந்தளவுக்கு வளர்ச்சி அடையவும் முடியவில்லை. இங்கே தாய் தந்தை குழந்தைகள் என்ற உறவு முறைகளினூடாக அன்பை பகிர்ந்து கொள்வதனூடாக லேசான தன்மை அதிகமாக இருந்தது. அதனால் அனைவருமே பெறுபவர்களை சுலபமாக உணர்ந்தார்கள். ஆன்மீகமாக இருந்தாலும் கூட இதை இலகுவான வாழ்க்கையாக உணர்ந்தார்கள். ஏனென்றால் அந்த உறவு முறையில் உள்ள அன்பும் பராமரிப்பும். பாபா மம்மா ஒருபோதுமே குழந்தைகளிடமிருந்து தூர இருந்ததில்லை. அதாவது அவர்களை இந்த அமைப்பின் பெரியவர்களாக காட்டிக்கொண்டு இடைவெளியுடன் பழகியதில்லை. தாய் தந்தையாக நெருக்கமாகத்தான் பழகினார்கள். அதனால் இந்த அன்பு சுலபமாக பரிமாறப்பட்டது. அன்பு பரிமாறப்பட்டதனால் அவர்களுக்கு இந்த பழைய உலகத்தை விட்டு விலகி வாழ்வது சுலபமாக இருந்தது. ஏனென்று கேட்டால் அன்பு இருக்கின்ற போது தேவைகள் அனைத்தும் சுலபமாக நிறைவேற்றப்படும். அங்கே லேசான தன்மையும் இருக்கும். அதனூடாக விழுமியங்களை சுலபமாக கிரகிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் எங்களுடைய அமைப்பின் தனித்துவமும் தனிச்சிறப்பும் ஆகும்.